கடற்கரை எஃப்எம் நேர்களுக்கு அன்பின் வணக்கம். நான் இறைமன் சாகர். நேருக்கு நேர் நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொடுக்கின்றேன். இன்றைக்கு எழுத்தாளர் கும்பாரி பவுலின் அவர்களோடு இணைந்திருக்கின்றோம். கும்பாரி பவுலின் அவர்கள் எந்த மாதிரியான நூல்களை எழுதியிருக்கிறார், எப்படி எழுத்தாளர் ஆனார், அவருடைய எதிர்கால லட்சியங்கள் என்ன, அவருடைய பிற செயல்பாடுகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் தான் நாம் இந்த பேட்டியில் நம்ம கேட்க இருக்கிறோம். நான் அவரை கூடுதலாக அறிமுகம் செய்கிறத விட அவரை அறிமுகப்படுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா வணக்கம். நீங்கள் நம்முடைய கடற்கரை எஃப்எம் நேயர்களுக்கு உங்களை பற்றி நீங்களே கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்களேன். என் பேர் பவுலின் மேல்மிடாரம். எங்கள் குடும்பத்தில் எங்கள் பெற்றோர்களுக்கு நாங்கள் 9 பிள்ளைகள். அதில் நான் மூத்தவன். எனக்கு கீழே 6 சகோதரிகள், 2 சகோதரர்கள். கொஞ்சம் பெரிய குடும்பம். அன்றைய காலகட்டத்தில் ஒரு குடும்பங்களை நடத்தி செல்வது ரொம்ப சிக்கலான விஷயம். வறுமையும் பஞ்சமும் ஒரு காலங்கள். வீடும் அந்தளவு பெரிய வீடுன்னு சொல்ல முடியாது. வீடு திண்ணை வீடு, ஓலை வீடு தான். அதிகமும் ஆண்கள் கடப்புறத்தில் தான் உறக்கம். வீட்டில் எல்லாருக்கும் உறங்க இடம் கிடைக்காது. பெண்கள் வீட்டுக்குள்ளே தூங்குவாங்க, ஆண்கள் திண்ணைகளில் தூங்குவோம். அப்படியான ஒரு குடும்ப சூழலில் தான் நான் பிறந்தேன். அதுக்கு பிறகு எனக்கு கல்யாணம் முடிஞ்சு நான் பக்கத்து ஒரு குறும்பனையில் எனக்கு பெண்ணு பார்த்தாங்க. அங்கே கல்யாணம் முடிஞ்சது. எனக்கு 3 பிள்ளைகள், 2 பெண்கள், ஒரு பையன். அவங்க 3 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. அவங்களுக்கும் குழந்தை குட்டிகள். அவங்க வேலை தனித்தனியாக இப்போ உள்ளூரில் கிடையாது, தொழில் சார்ந்து வெளியூர்லேயே அவங்க இருக்காங்க. இதுதான் என்னுடைய குடும்ப பின்னணி. ஓகே, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, நீங்கள் எந்தெந்த ஸ்கூலெல்லாம் படிச்சிங்க, நீங்கள் படிக்கும்போது உள்ள அந்த அனுபவங்கள் என்ன, அதையெல்லாம் கொஞ்சம் சொல்லலாமா? ஏன்னா இந்த காலம் கிடையாது. உங்களுடைய வயசை பொறுத்தளவில் அது ஒரு பழைய கால பள்ளி நினைவுகளாக கூட இருக்கலாம். அதனால் உங்களுடைய பள்ளி அனுபவங்களையும் சேர்த்து சொல்லுங்கள். என்னுடைய கல்வி என்பது நான் படித்தது 10ஆம் வகுப்பு வரை. அந்த 10ஆம் வகுப்பு படிப்பையும் நான் படித்து முடிக்க என்னுடைய கிராமத்தில் பள்ளிக்கூடம் இல்லாததுனால 3 கிராமங்களில் நான் நடந்து போய் நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கேன். முதல்ல தொடக்கப்பள்ளி மிடாலம் பக்கத்து ஊர். எங்கள் ஊருக்கு கிழக்க 1 கிலோமீட்டர் தூரம் பள்ளிக்கூடம். நாங்கள் சின்ன பிள்ளைகளெல்லாம் அப்படியே கடலோரமாக கதை பேசி அப்படியே பள்ளிக்கூடத்தில் போய் படிப்போம். அங்கே உச்சைக்கு ஏதாவது சாப்பிட கொடுப்பாங்க. உப்புமான்னு ஒரு பொருள், ஒரு உணவு உப்புமா சாப்பிட்டு சாயங்காலம் 4 மணிக்கு திருப்பி கடற்கரை வழியாகவே வீட்டுக்கு வந்துடுவோம். இப்படி எனக்கு தொடக்கப்பள்ளி பக்கத்து அந்த ஊரில் முடிஞ்சது. அதுக்கு பிறகு எங்கள் சர்டிஃபிகேட் எல்லாம் இணையத்துலேருந்து ஒரு சாமியார் ஃபாதர் அவர் பள்ளிக்கூடத்தில் வாங்கி இணையத்தில் கொண்டு சேர்த்தார். அன்றைக்கி அப்படி தான். என்னென்னா பெற்றோர்களுக்கு தெரியாது பள்ளிக்கூடம் எப்போ திறக்கும், எப்போ அடைக்கும். அன்னைக்குள்ள நாகரிகமும் காலங்களும் அப்படி தான். அவங்க எப்படா நேரங்களுக்கும் தொழிலுக்கு போகணும், பிள்ளைகளுக்கு சாப்பாடை போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையில் தான் அவங்க வாழ்ந்தாங்க. அதனால் அந்த ஃபாதர் கொஞ்சம் பேரை எங்களை கொண்டு இணையம் கிராமம், எங்கள் ஊர்லேருந்து 2 கிலோமீட்டருக்கு மேற்கு, அங்கே தான் 6லேருந்து 8 வரை நடுநிலைப்பள்ளி படிப்பு. அப்போ அன்னைக்கு அந்த கிராமத்தில் 8 வரை தான் இருந்தது. நாங்கள் அங்கே போய் கதை பேசி கடலோரமாக நடந்து போகிறதும் வாரதும் அப்படியே அங்கே. அதுக்கு பிறகு படிக்கிறது பெரிய விருப்பம் இல்லை. ஆனாலும் வீட்டில் அப்பா இல்லை, கண்டிப்பாக நீ இன்னும் படிக்கணும், சும்மா இந்த கடலில் போய் இப்படி இந்த கட்டுமரத்தில் துளந்தெடுத்து என்னத்தை கிடைச்ச போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்வத்தில் அவர் எப்படியோ எங்கள் ஊருக்கும் கொஞ்சம் வடக்க மங்களகுணனியில் கூடிய ஒரு ஊர், அங்கே உயர்நிலைப்பள்ளி 11ஆம் வகுப்பு வரை இருந்தது உயர்நிலைப்பள்ளி. அன்றைக்கி உயர்நிலைப்பள்ளி 11, இந்த +2 எல்லாம் கிடையாது. அதுக்கு பிறகு பியூசி, அதுக்கு பிறகு டிகிரி படிப்பு, அப்படி தான் இருந்தது. அப்போ அங்கே 9ல் ஒன்று சேர்த்தாப்புல.
நல்ல ஒரு அருமையான பள்ளிக்கூடம், நல்ல படிப்பு, நல்ல ஆசிரியர்கள். ஆனால் எங்களுக்கு கடலோரமாகவே விளையாடி விளையாடி விளையாட்டுத்தனமாக படித்ததுனால அங்கே போன பிறகு பெரிய அளவில் படிப்பு ஒன்றும் மண்டையில் ஏறல. 3 கிலோமீட்டர் நடந்து அப்படியும் 9ஆம் கிளாஸில் ஒரு வருஷம் தோற்றேன். அதுக்கு பிறகு 10ஆம் வகுப்பில் 2 வருஷம் தோற்றேன். அதோட ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்னு சொல்லி ஒன்று தமிழ்நாட்டில் அந்த டைமில் ஆரம்பாச்சு. அப்போ அடிக்கடி அதனால் அடிக்கடி விடுமுறை விடுவாங்க. பள்ளிக்கூடம் போனால் பள்ளிக்கூடம் திறந்து கிடக்காது, அடைச்சி கிடக்கும். என்னடா இன்னைக்கு பள்ளிக்கூடம் அடைச்சி கிடக்குன்னு சொல்லி யார்கிட்ட கேட்கவும் முடியாது. நாங்கள் பார்ப்போம், காம்பவுண்டு ஏற்று அடைச்சி கிடந்த உடனே போகிறத விட 100 மணிக்கு சந்தோஷத்தில் நேரே திருப்பி வீட்டுக்கு வந்துடும். ஆமாம் கொள்ளலாம், இன்னைக்கு பரவாயில்லை, பள்ளிக்கூடம் அடைச்சி கிடக்கு, நம்ம பாட்டுக்கு போய் எங்கேங்கிறது விளையாடலாம்னு சொல்லி நேரே கடப்புறம் வந்துடும். கடப்புறம் வந்தாலும் உடனே வீட்டுக்கு போக மாட்டோம். அப்படியே அங்கே புக்கையெல்லாம் ஒரு பக்கம் அங்கே போட்டுட்டு பல விளையாட்டும் விளையாடி எடுத்து வீட்டில் மண்ணோட தான் வீட்டில் போய் சேருவோம். அப்போ தான் வீட்டிலையும் தெரியும், என்னடா இவன் பள்ளியில் போனான் வெள்ளை மண்ணோட வந்திருக்கான், என்ன படித்த போனான், நான் விளையாட போனான்னு சொல்லி அப்போ சொல்லுவோம். இப்படி அங்கே ஹிந்தின்னு ஒன்று வந்திருக்கு, ஹிந்தி போராட்டம், பள்ளிக்கூடம் அடைச்சி போட்டுருக்குன்னு சொல்லுவோம். அப்படியா, சரி சரி வா அப்படின்னு சொல்லி வீட்டில் என்ன இருக்கும், அன்னைக்கு கப்பை கிழங்கோ நண்டோ தோடோ அவிச்சு வச்சுருக்கும், அதை சாப்பிட்டு இன்னும் விளையாட்டு. அப்படி தான் பள்ளி படிப்பு அப்படியே முடிஞ்சது. அதுக்கு பிறகு அப்படியே இன்னும் என்னது எதுக்கு படிப்பு, அங்கே போனால் தான் பள்ளிக்கூடம் அடைச்சி கிடக்கு, அப்படி சரி நீ கடலுக்கு போக முடியல, அப்படியே கடலில் இறங்கிட்டேன். இதுதான் எனக்கு பள்ளி படிப்பு சார்ந்த அந்த டைம். அப்படி அதில் இருந்து எனக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டிகளாகி இதுவரை கடல் தொழில் செய்துட்டு இருக்கேன். சரி, நீங்கள் பள்ளிக்கூடத்தை எல்லாம் முடிச்சுட்டு கடல் தொழிலுக்கு நீங்கள் போயிட்டீங்க. என்ன மாதிரியான கடல் தொழில்கள் நீங்கள் பண்ணீங்க? ஏன்னா அன்னைக்கு உள்ள கடல் தொழில்கள் வித்தியாசமான தொழில்கள். என்ன மாதிரியான தொழில்கள் பண்ணீங்க? இன்னைக்கு எந்த மாதிரியான தொழில்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுடைய அந்த கடல் தொழில் சார்ந்த விஷயங்களை சொல்லலாமே. அப்போ நான் கடல் தொழிலுக்கு இறங்கின காலத்தில் கட்டுமரம் ஒரு 6 அடி நீளத்தில் ஒரு துடுப்பு இருக்கும், துளவை அதுக்கு பேர். அப்போ கடலில் டக்குன்னு ஒன்று யாரும் போக முடியாது, அலை அடிக்கக்கூடிய காலம். இந்த தடுப்பு சுவர்களோ தூண்டில் வளைவுகளோ ஒன்றும் கிடையாது. இந்த கட்டுமரத்தில் தான் அலையை எதிர்த்து அந்த பக்கம் போகணும். அதுவும் அதிகமும் எங்கள் ஊரில் இரவு தொழில் தான். ராத்திரி 10 மணிக்கு மேலே தான் கடலுக்கு போகும். போயிட்டு அந்த வலை அந்த காலத்தில் இப்போ உள்ளது போல் நைலான் மோனோபிலமெண்ட் கங்கூஸ் கிடையாது. எல்லாமே பருத்தி நூலில் ஒவ்வொரு ஊர்லேயும் வீட்டுகளில் பெண்களை அந்த வலையை பின்னுவாங்க. அதுக்கு பேர் மாலைன்னு சொல்லுது. அந்த மாலை திருப்பி பெரியவங்க எல்லோரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து அதை வலையாக மாற்றுவாங்க. ஒரு வலை சரி பண்ணணும் என்ன 6 மாதம் ஆகிப்போம். அந்த நூலை எடுத்து அதை பிள்ளைகள்கிட்ட பின்ன கொடுத்து அதை இன்னும் ஜாயிண்ட் பண்ணி அதை அந்த ஒரு வடிவமாக வலை மாதிரி ஒரு வடிவமாக கொண்டு வர்றதுக்கு 6 மாதம் ஆகும். அன்னைக்குள்ள நேரமும் அதுக்கெல்லாம் இருந்தது, பொறுமையாக எல்லாமே செஞ்சாங்க. அப்படி அந்த எனக்கு தொழில் தொடக்கம் அந்த கட்டுமரமும் அந்த பருத்தி நூல் வலையும் தான் அந்த காலம். அதுபோக கரமடின்னு சொல்லி ஒரு தொழில், பெரிய வள்ளத்தில் கயரில் வலை இருக்கும். இதே பருத்தி நூலில் மடி இருக்கும். பின்ன கம்பா கயரில் ஒரு சொல்லப்போனால் ஒரு 30 mm வண்ணம் உள்ள ஒரு 50 பாக நீளத்தில் கம்பா இருக்கும். அப்படி ஒரு 4-5 கம்பா வச்சுருப்பாங்க. இதை மீன் கரையை வந்தால் கொஞ்சம் கரையால் இழுப்பாங்க. மீன் கொஞ்சம் கடலில் கொஞ்சம் அந்த பக்கம் இருந்தான்னா கொஞ்சம் நீளத்தில் போட்டு இழுத்து அந்த தொழில். அப்போ நாங்கள் சின்ன பிள்ளைகள் இந்த தொழிலுக்கு அதிகமாக போவோம். போனால் எங்களுக்கு எதுவும் கொடுப்பாங்க காசு. அவங்களுக்கு பெரியவங்களுக்கு ஆளுக்கு 10-20 ரூபா கிடச்சா எங்களுக்கு 10 பைசா 20 பைசா அப்படி சின்ன பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. அப்போ எங்களுக்கு அது போதும். 10 பைசா 20 பைசானாலே அது அன்றைக்கி பெரிய மதிப்பு. அது கடலை மிட்டாய் அப்படி இப்படின்னு 10 பைசாயை வாங்கி தின்னாலே போதும். அப்படி தான் எனக்கு சின்ன வயசில் அந்த தொழில் அப்படி தொடங்கி அதுக்கு பிறகு ஒரு 17-18 வயசில் நானும் கடல் தொழிலுக்கு ஒரு முழு தகுதியோடு கடலில் இறங்கிட்டேன். இறங்கி நான் தனியாக கட்டுமரத்தில் தொழிலுக்கு போகிறது, தனியாக தூண்டில் போட்டு நைட்டில் போய் மீன் பிடிக்கிறது, அப்படி எனக்கு தொழில் தொடங்கி அதுக்கு பிறகு
ஒரு 1975 6 ஆண்டளவில் நைலான் சொல்லக்கூடிய நூல் கண்டுபிடிச்சு அதில் வலை, அதுவும் கையால் தான் பின்னும். கையிலே அந்த வலையை பின்னி அதையும் நாங்கள் அது கொஞ்சம் உறுதியாக இருக்கும். இந்த பருத்தி நூல் வலை வந்து ஒரு 2-3 வருஷம் உழைச்சா, இது வந்து ஒரு 5-10 வருஷம் எல்லாம் உழைக்கலாம். அதுபோக இந்த பருத்தி நூல் வலையை வந்து ஒவ்வொரு நாளும் வெயிலில் காய போட்டு அழகாக உணர்த்து பிறக்கி அதை நெடுவட்டின்னு சொல்லி ஒரு பொருள் உண்டு. பனை ஓலை பை, அது பனை ஓலையில் செய்யக்கூடிய ஒரு உமலில் அது ஒரு வகை நெடுவட்டி, கொஞ்சம் நீளமாக இருக்கும். அந்த நெடுவட்டிக்கு உள்ள வலித்து வச்சு காஞ்சி வலித்து வச்சு அதை பயன்படுத்தினா தான் அது இருக்கும். அதை காய போடாமல் அப்படியே வச்சுருந்தா ஒரு 3 நாளில் அது இத்து போயிடும். 5 நாள் 6 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சாச்சுன்னா அந்த அவ்வளோ நாள் அந்த வலையை காய்ச்சி உணர்த்தி எடுக்கிறதுக்கே கடலோரத்தில் வந்து ஆட்கள் பரபரப்பாக இருப்பாங்க. காரணம் எங்கள் வாழ்வாதாரம் அது. அந்த வலையை 5 நாள் 6 நாள் காயாமல் இருந்தால் அந்த பருத்தி என்ன செய்யும், அது அந்த கெட்டுக்க உள்ள தண்ணி காயாமல் இருந்து அதெல்லாம் அழுவி அது ஒரு 5-6 மாதத்துலேயே அது நாசம் ஆகிடும். அப்படி பெரும் போராட்டம். அந்த வலையை உண்டாக்கியது ஒரு போராட்டம். திருப்பி அதை அந்த வலையை ஒன்றிணைச்சணும். அது ஒன்றிணைச்ச பிறகு அதை வெயிலில் ஒவ்வொரு நாளும் காலையில் காய போட்டு சாயங்காலம் அதை இழுத்து அழகாக சிட்டையாக வலித்து வச்சு அதை பாதுகாக்கணும். மழை பட்டாச்சு காயலைன்னா அந்த வலை போக்கு கேஸ். இந்த நைலான் நூல் வந்த பிறகு எங்களுக்கு அதில் இருந்து ஒரு விடுதலை. வலை காயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஈரம் கொஞ்சம் காஞ்சாலும் போது மீதி ஆட்டோமேட்டிக்காக அது காஞ்சிரும். அப்படி அந்த நைலான் வந்து நாங்கள் அந்த நூலை நாங்களே மாலணி சொல்லக்கூடிய ஒரு துணி நெய்தை மாதிரி நெய்து பின்னி எடுத்து அதை வலையாக்கணும். அதுக்கு பிறகு 1980-85 ஆண்டளவில் வந்துக்கிட்டு மிஷின் முடிக்கக்கூடிய மிஷின் இறங்குச்சு. அதுக்கு பிறகு அந்த கைத்தொழிலாக இருந்த அந்த தொழில் குறைஞ்சி மிஷினில் வலையாகவே வரும். நீளத்துக்கு ஒரு சேலை மாதிரி நீளத்துக்கு அழகாக வரும். அதுபோல் அந்த கன்னிகளெல்லாம் மிஷினில் வரதுனால ஒரே அளவாக இருக்கும். அப்போ நம்ம தேவைக்கு அவன்கிட்ட போய் இந்த எம்எம் கணக்கு, இந்த நொத்தோலிக்கு 10-12 எம்எம் வீதி வலை, சாலைக்கு வந்து 18 எம்எம் 20 எம்எம், எறா பிடிக்கிறதுக்கு 26 எம்எம் 28 எம்எம் 30 எம்எம் 40 எம்எம், இப்படி நாங்களே அளவு கொடுத்து அந்த கம்பெனியில் விலை வாங்கி எங்களுக்கு வேலையும் சுலபம், நல்ல ஒரே அளவில் அந்த கன்னிகள் இருக்கும் மிஷின் ஆனதுனால. அப்படி உள்ள தொழில் வந்தது. அதுக்கு பிறகு 90களில் வந்து விசைப்படகணி சொல்லக்கூடிய அந்த இயந்திரங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த தொழில் வந்து தொடக்கம். அந்த தொழில் எங்கள் கடலோரங்களில் எப்படி தொடங்கினானுங்கன்னா, நம்ம காமராஜர் ஆட்சி காலத்தில் எங்கள் சமுதாயத்திலிருந்து லூர்தம்மாள் சைமணி சொல்லக்கூடியவங்க அமைச்சராக இருந்தாங்க, மீன்துறை சார்ந்த அமைச்சராக இருந்தாங்க. அவங்க அந்த டைமில் மீனவர்களுக்கு வந்து அரசு வழியாக விசைப்படகுகள் கட்டித்தாரோம் அப்படியெல்லாம் கட்டி கொடுத்தாங்க. அவங்க காலத்தில் தான் தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு விசைப்படகு வந்து அறிமுகம் ஆச்சு. அது வந்து மீனவர்களுக்கு வந்து ரொம்ப ஆறுதலாக இருந்தது, ரொம்ப முன்னேற்றத்தை அது கொண்டு வந்தது. பல எதிர்ப்புகளும் இருந்தது, இருந்தாலும் வந்து நவீனமும் நாகரீகமும் அதை யாரையும் மறக்க முடியாது, சிறக்க முடியாது. அது மனிதனுக்கு தேவை. அந்த அளவில் வந்தது. அந்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் துறைமுகங்களோ எதுவுமே கிடையாது. அலையடி அதிகமான காலங்கள், கடலில் எப்போ நினச்சாலும் போக முடியாது. கரையில் ராத்திரி நேரங்களில் கரையில் திருப்பி கரை வந்து வர முடியாது. அப்போ கேரளாவில் வந்து நம்ம எங்கள் மாவட்டத்தில் உள்ள ஆட்கள் இந்த தொழில் செய்ய தொடங்கினாங்க. அந்த போட்டுக்கு பேர் ஐபி போட்டு, இந்தியன் போட்டு. அதான் ஐபி போட்டுன்னு சொல்லுவாங்க. எங்கள் போட்டுகளை நாங்கள் கேரளா கடலோரம், கொல்லம், ஆலப்புழை, கொச்சி இந்த மாதிரி துறைமுகங்களில் கொண்டு நாங்கள் தொழில் செய்ய தொடங்கி சமுதாயம் அதுக்கு பிறகு முன்னேற தொடங்குச்சு. ஊரில் தொழில் பார்த்தவங்கள விட கட்டுமரத்துலேயும் வள்ளங்கள்லையும் பாரம்பரியமாக தொழில் பார்த்தவங்களை விட முன்னேற்றமாக வந்தாங்க. விசைப்படகு தொழிலில் வந்து முன்னேற்றமாக வந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து தனியாகவே ஆட்கள் வந்து சொந்தத்துக்கு விசைப்படகு அரசாங்கத்தை நாடாமல்
அரசிட்ட எதிர்பார்க்காம முன்னேற்றமான தொழில்னு சொன்ன உடனேயே ஆட்கள் சொந்தத்துக்கு தொழில் அந்த வாகனங்களை தொழில் போட்டு தொழில் செய்ய தொடங்கினாங்க. இப்படி எனக்கு சின்ன வயசில் நான் பார்த்த தொழிலும் தொழில் கருவிகளும் அது கடின உழைப்பும் ஒரு பாரம்பரியத்தையும் ஒரு சமுதாய கட்டமைப்பையும் தொழில் ரீதியாக ஊருக்கு உள்ளேயே செய்த ஒரு காலம் அது. 90களுக்கு பிறகு நவீனங்கள் வந்த பிறகு தொழில் சார்ந்து நாங்கள் கேரளா பக்கம் போயிடுவோம். சிலர் அந்த அதே காலகட்டத்தில் இங்கே இருந்து போட்டுகளை கொண்டு போய் ஏர்வாடி, தமிழ்நாட்டில் உள்ள ராமநாடு டிஸ்ட்ரிக்ட் ஏர்வாடி, மண்டபம், பாம்பன், ராமேஸ்வரம் அந்த பக்கங்களில் கொண்டு போய் தொழில் செய்ய தொடங்கினாங்க. சில பேர் வந்து தஞ்சாவூர் மாவட்டம்னு நினைக்கிறேன், கோட்டைப்பட்டினம், மல்லிப்பட்டினம், ஜெகதாப்பட்டினம் இப்படி அந்த பக்கமும் போய் கொஞ்சம் பேர் தொழில் செஞ்சு எல்லாமே தன்னார்வம் தான். எங்கெங்கே மீன் இருக்குது, நமக்கு அங்கே போய் தொழில் பார்த்தா என்ன. அப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த விசைப்படகு வந்த பிறகு கன்னியாகுமரி மாவட்டம் தாண்டி நாங்கள் சென்னை காசிமேடு வரை பல துறைமுகங்கள்லையும் நானும் தொழில் செய்திருக்கேன். நானும் அந்த டைமில் 1985க்கு முன்னாடியே இந்த போட்டுகளை கொண்டு காசிமேட்டில் நானும் மீன் பிடிச்சிருக்கேன். ஒரு சாரார் இப்படி இந்த பக்கம் வந்துடுவாங்க, ஒரு சாரார் வந்து கேரளா பக்கம் போயிடுவாங்க. அப்படி அந்த தொழிலும் எங்கள் தொழில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் படிப்படியாக இன்னைக்கு உள்ள காலம் வரை அப்படி தொழில் அப்படி 2 சைடு தொழிலும் பார்த்தாலும் தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கடல் தொழில் வந்து பண்ணிட்டு வாரீங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு எழுத்தாளராக இருக்கீங்க. ஆனால் இந்த எழுத்தார்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? ஏன்னா கடல் தொழிலுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இப்படி எழுதணும் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் எப்படி வந்தது? உங்களுடைய ஆரம்ப கால அந்த விஷயங்கள் வந்து என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். படிப்பு இடையில் நின்று போச்சுல்ல. படிப்பு வந்து ஏதோ சூழ்நிலைகள்னாலையும் அன்னைக்குள்ள சூழ்நிலை அப்படி வறுமை, நடந்து போகணும், பசி ஒரு பக்கம், வீட்டில் வந்தால் அங்கேயும் ஒன்றும் இருக்காது, எல்லாமா சேர்ந்து ஏதோ சூழ்நிலையில் படிப்பு நின்று போச்சு. படிப்பு நின்னாலும் நாங்கள் வாசிப்பு சாலைகள் இருக்கும் அங்கங்கே. அன்னைக்கு உள்ள தந்தி பேப்பர், தினமலர், தினமணி இப்படி எல்லாம் பேப்பர் வந்து வாங்குவாங்க அங்கேயெல்லாம். அப்போ காயில் உள்ள பேப்பர் ஒரு ஆள் சைக்கிளில் சவிட்டி உச்சைக்கு தான் கொண்டு வருவார். அப்போ உச்சைக்கு நாங்கள் அதுக்குள்ளே கடலில் உள்ள மீன்பிடி தொழிலெல்லாம் முடிச்செடுத்து உச்சைக்கு பிறகு பேப்பர் படிக்க போவோம். பேப்பர் படித்து வந்து என்ன சொல்லுறதுக்கு முதல் வந்து படக்கதை சிந்துபாத் ராணி இந்த தினத்தந்தியில் வரும், அதை கொஞ்சம் ஆர்வமாக படிப்போம். அதுக்கு பிறகு தலைப்பு செய்தி அப்படி அந்த படிப்பு அப்படியே மெல்ல மெல்ல ஆச்சு. அதுக்கு பிறகு தொழிலுக்கு இறங்கின பிறகு கையில் காசு கிடச்சும். அதுக்கு பிறகு வந்துக்கிட்டு சைக்கிளில் வந்து பத்திரிகைகள் கொண்டு வருவாங்க, வார பத்திரிகைகள். இது கல்கண்டு, குமுதம், ஆனந்த விகடன், ராணி அட்டை படங்களும் எல்லாம் பார்க்கறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், நல்லா இருக்கும். சினிமா நடிகைகளுக்கு போஸ்டர்களும் கவர்ச்சியான படங்களும் பார்த்து ஆளும் நாங்கள் வளர்ந்து வரோமா, சரி எப்போ பார்த்தா பேப்பர் படிச்சேன்னு அப்போ அதுலேயும் ஒன்று வாங்கு அப்படி வந்து குமுதத்தில் உள்ள வளவளப்பான அட்டைகள், நடிகைகளுக்கு ஃபோட்டோ, ஆனந்த விகடன் அது வாங்க படிக்க தொடங்கணும். அப்போ தான் எழுத்து படிப்புன்னு சொன்னால் பள்ளிக்கூடம் தாண்டியும் வேற இருக்குது, நல்லா இருக்குது. அப்போ எதுக்கு இவனு பள்ளிக்கூடத்தை சும்மா சயின்ஸு, கணக்கு, இங்கிலீஷ்னு தெரியாத பாடத்தை எல்லாம் போட்டு சும்மா அதை போய் படிச்சிருக்கோம்னு நினச்சிட்டு இதை படிக்க தொடங்கணும். நாங்கள் படித்து அதில் ரொம்ப ஆர்வம் ஆச்சு. அப்போ சரி நமக்கு ஏதாவது எழுதி பார்த்தா என்ன, அப்போ ஏதாவது எழுதுது. சில சமயங்களில் நான் ஆனந்த அந்த கல்கண்டுக்கு நான் எழுதி அனுப்பியிருக்கேன், வந்ததா வரலன்னு தெரியாது. குமுதத்துக்கு அனுப்பியிருக்கேன், ஆனந்த விகடனுக்கு அனுப்பியிருக்கேன். கவிதை, கூடுதலும் கவிதை தான், அப்படி அனுப்பியிருந்தேன். அதுக்கு பிறகு அந்த படிப்பு ஆர்வம் அதிகம் ஆச்சு. தமிழ்நாட்டில் அந்த டைமில் வந்திருந்த பெரும்பான்மையான வார பத்திரிகைகள், மாத பத்திரிகை, ராணிமுத்து இப்படி உள்ள இதெல்லாம் ஊரில் நாங்களும் படிக்குது. திருப்பி நாங்களே கொஞ்சம் இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு வாசிப்பு சாலையை உண்டாக்கி நாங்கள் பேப்பரு இது போல் வார பத்திரிகைகள், மாத பத்திரிகைகள் வாங்கி போட்டு அப்படி படிப்பும் ஆர்வமும் அப்படி நமக்கு இனியும் நம்ம விஷயங்களை எழுதுனா என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்வம். அது இந்த பத்திரிகைகளும் இதுகளும் படிக்க அது அப்படி வந்தது.
அதுக்கு பிறகு எழுத தொடங்கினேன். எழுத தொடங்கி சரி எழுதினதெல்லாம் அங்கங்கே கிடக்கும். அதை என்ன செய்யணும், எங்கே கொண்டு அச்சடிக்கணும், யார்கிட்ட கொடுத்தா இதை புக்கா தருவான், அதெல்லாம் தெரியாது. அப்படியே எனக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைகளாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து எழுத்தார்வம் வந்தது, எழுதுனீங்க. ஆனா, நூல்கள் வெளியிட்டது வந்து எப்படி? இப்ப ஏன்னா, எல்லாருக்கும் நெறைய பேருக்கு வந்து எழுத்தார்வம் வரலாம், எழுதலாம். ஆனா, எல்லாருமே வந்து அத வந்து நூல்களா மாத்துறாங்கன்னா கிடையாது. எத்தனையோ பேர் வந்து தங்களுடைய அந்த திறமையை, தங்களுடைய படைப்புகள வந்து டைரியிலேயே முடிச்சுருவாங்க. அவங்களுடைய நோட்டு புத்தகத்திலேயே முடிச்சுருவாங்க. ஏதோ ஒரு சில பேர் மட்டும் தான் வந்து அந்த படைப்புகள வந்து ஒரு புத்தகமா வந்து கொண்டுருவாங்க. உங்களுக்கு வந்து இது எப்படி கைகூடுச்சு? உங்களுடைய கவிதைகளா இருக்கட்டும், அல்லது உங்களுடைய படைப்புகள் வந்து எப்படி முதலா ஒரு நூலா வந்தது? அதுக்கு பிறகு என்னென்ன நூல்கள் நீங்க எழுதியிருக்கீங்க? உங்களுடைய நூல்களுக்கு ஏதாவது விருதுகள், பரிசுகள் அந்த மாரி கிடைச்சிருக்கா? அத பத்தியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு 1998, 99லேயே பார்த்தா வீட்டில் நிறைய பேப்பரில் எழுதுனதெல்லாம் இருக்குது. அப்போ பிள்ளைகளும் படித்து பார்த்துட்டு நல்லா இருக்கப்பா, இதெல்லாம் நல்லா புக்கா போட்டால் என்ன, பிள்ளைகளும் கொஞ்சம் ஆர்வத்தை தரவும் நான் வந்து எழுதின எல்லா கவிதையும் தொகுத்து ஒரு நெடுங்கவிதையாக கடற்கரை முகங்கள் எழுதக்கூடிய ஒரு புத்தகத்தை 2000ஆவது ஆண்டு மில்லினியம் ஆண்டில் கொண்டு வந்தேன். அந்த புத்தகம் அது கொண்டு வந்து அதை வெளியிடவும் அதுக்கு சப்போர்ட்டாகவும் அந்த டைமில் எங்கள் ஊரில் இருந்த ஒரு சாமியார், ஃபாதர் டொமாஸ்டின் இல்லக்கூடிய ஒரு பாதிரியார் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். பிறகு அவர் சொன்னார், நீங்கள் இன்னும் எழுதுங்க, இன்னும் எழுதணும். நம்ம சமுதாயத்தில் வந்து எழுதுத ஆட்கள் குறைவு, யாருமே எழுத மாட்டேங்குதாங்க, படிப்பும் குறைவு, எழுதுறதும் குறைவு, அதனால் நீங்கள் எழுதுங்கன்னு அவர் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணார். அதுக்கு பிறகு வந்து நானும் எழுத நிப்பாட்டி தான் வச்சுருந்தேன். அதுக்கு பிறகு 2022ஆவது வருஷத்தில் திருப்பி ஒரு புக்கு, பலருடைய தூண்டுதல் தான், நம்ம எழுதினாலும் அதை நிறைய பேர் உற்சாகப்படுத்தினாங்க. அந்த வகையில் வந்து இந்து முக்கோணம் இல்லக்கூடிய ஒரு இன வரைவியல். அதாவது நாங்கள் வந்து முக்கோர் இனம், ஆனால் கிறிஸ்தவர்கள். கேரளாவில் வந்துக்கிட்டு எங்களை மாதிரி முக்கோர் இனம் இருக்குது. அவங்க வந்துட்டு இந்துக்களாக இருக்காங்க. அப்போ அவங்களோட இருந்து, அவங்க கூட தொழில் செய்து, அவங்க கூட வீட்டில் தங்கி, அவங்க திருவிழாக்களில் கலந்து கொண்டு, அவங்க கல்யாணம் காட்சிகள் எல்லாம் கலந்து கொண்டு, அவங்க வாழ்க்கை முறையை அவங்க கூடயே நான் தொழிலுக்கும் போய் ஒரு 6, 8 மாதம் அவங்க கூட இருந்து, அவங்க அங்கே உள்ள அவங்க வாழ்க்கை முறையை ஒரு புக்காக கொண்டு வந்தேன். அது வந்துக்கிட்டு இந்து முக்கோர். அதுக்கு பிறகு வந்து கேரளாவில் உள்ள கிறிஸ்தவ முக்குவர்கள் இருக்காங்க. நாங்கள் முக்குவர் இனம் தமிழ் சார்ந்து, தமிழ்நாடு, கன்னியாகுமரி மாவட்டம். கேரளத்தில் வந்துக்கிட்டு திருவனந்தபுரம் மாவட்டத்திலிருந்து திருச்சூர் மாவட்டம் வரை இருக்காங்க கேரள கிறிஸ்தவர்கள், முக்குவர்கள். அவங்க வாழ்க்கை தரம் என்ன, அவங்க தொழில் என்ன, அவங்க படிப்பு என்ன, அவங்க முன்னேற்றம், பண்பாடு, கலாச்சாரம் பற்றி அது பற்றி ஒரு புக் எழுதினேன். அது வந்து கேரள கிறிஸ்தவ முக்குவர்கள். அதுக்கு பிறகு கொரோனா காலம் வந்தது. கொரோனா காலம் வந்து கொஞ்சம் மீனவர்கள் நல்லா கஷ்டப்பட்டோம். தொழில் இல்லை, ஒன்றும் இல்லை. தொழிலுக்கு நினச்ச உடனே போக முடியாது, எங்கே போனாலும் செக்கிங், கொரோனா இருக்குது, பார்க்கணும், வான்னு சொல்லி கஷ்டம் ஆனதுனால அதுக்கு பிறகு நாகப்பட்டினம் துறைமுகத்தில் நான் தொழிலுக்கு போனேன். எதுவும் நம்ம பிழைப்பை பார்க்கணுமில்ல. நான் எங்கள் தொழில் குலத்தொழில், வேறு தொழில் தெரியாது. எங்கள் ஆட்கள் வேறு தொழிலை விரும்ப மாட்டாங்க. சரி, நாகப்பட்டினம் துறைமுகத்தில் போய் அங்கே ஒரு விசைப்படகுல பாப்பாத்தி, அந்த விசைப்படகு பேர் பாப்பாத்தி, அந்த போட்டில் வந்துக்கிட்டு ஒரு 16 நாள் கடலில் தங்கல் தொழிலுக்கு போயிருந்தேன். தங்கல் தொழிலுக்கு போய் அந்த அனுபவங்களை ஒரு புக்காக எழுதினா என்ன ஒன்று சொல்லி ஒரு ஆர்வம். அதை நான் ஒரு நாவலாக எழுதினேன். நாவலாக எழுதி அந்த புக்குக்கு பேர், நாவலுக்கு பேர் மானச்சுறா. அதை புத்தகமாக வெளிவந்தது 2024 அது புத்தகமாக வெளிவந்தது. அதுக்கு வந்துக்கிட்டு அவார்டெல்லாம் கிடச்சிது அந்த புக்குக்கு. அந்த புத்தகம் ஆனந்த விகடனில் வந்து படிப்பறைன்னு சொல்லக்கூடிய புத்தக விமர்சனம் அந்த அந்த பகுதியிலையும் ஆனந்த விகடனில் போட்டாங்க. அதுக்கு பிறகு
பரிசு கடற்கரை இலக்கிய வட்டம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் பரிசு கொடுத்தாங்க. கம்பம், தேனி மாவட்டம் கம்பம் பாரதி கலை இலக்கிய மன்றத்தில் அங்கே பரிசு கொடுத்தாங்க. திருப்பி அதையெல்லாம் சேர்த்து நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில பத்திரிகையில் ஒரு கட்டுரையாகவும் போட்டாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நான் கடலில் தொழில் செய்து அப்படிலாம் இருந்த ஒரு மனநிலையில் இருந்து நான் இந்த ஒரு மனநிலைக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு தூண்டுதலாக இருந்தது எல்லாம். உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இவ்வளவு புத்தகங்கள் வெளியிட்டிருக்கீங்க. பல விருதுகள், பரிசுகள் வாங்கியிருக்கீங்க. உண்மையில மகிழ்ச்சி. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து கும்பாரின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை நடத்திருக்கீங்க. பொதுவா புத்தகங்கள் வெளியிடுறது வந்து நிறைய பேருக்கு கைகூடலாம். ஆனா பத்திரிகை நடத்துறது வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமான ஒரு முக்கியமான விஷயம். எல்லாராலயும் வந்து பத்திரிகை நடத்த முடியாது. புத்தகங்கள் கூட வெளியிடலாம். எப்படி வந்து உங்களுக்கு வந்து இந்த பத்திரிகை வந்து வெளியிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது? பத்திரிகையை நம்மளால நடத்த முடியுமா? அதனால என்ன நீங்க எதிர்பார்த்தீங்க? எப்படி இந்த பத்திரிகை வந்து கொண்டு வந்தீங்க? இந்த பத்திரிகை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவன் கும்பாரின்னு சொல்லக்கூடியது எங்கள் முக்கோர் சமுதாயத்தில் கும்பாரின்னு சொல்லக்கூடியது நட்பு, ஆழமான நட்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை ஆக்சுவலாக நம்ம தமிழ் வார்த்தை கிடையாது. அது வந்து மதம் சார்ந்து மதம் பரப்ப வந்த போர்ச்சுகீசியர்கள் வந்து கொண்டு வந்த வார்த்தை. அதாவது ஒரு சொல்லப்போனால் காட்ஃபாதர் மாதிரி. ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய வந்து பேர் வைக்கக்கூடியவங்கள அவங்க ஒரு ஆள்கிட்ட கொடுப்போம். கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை பிறந்தாச்சுன்னா அந்த குழந்தைக்கு தாய் தகப்பன் பேர் வைக்க மாட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு, விருப்பமான ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு, வாப்பா இங்கே இந்த குழந்தைக்கு நீ தான் வளர்த்தப்பன், ஆண்னா வளர்த்தப்பன், பெண்ணன்னா வளர்த்தம்மன். அவங்களுக்கு அந்த பொறுப்பு ஒரு 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 நல்ல ஒரு கௌரவமான ஒரு ஒரு பொறுப்பு, பதவி. அப்போ அதைத்தான் கும்பாரின்னு சொல்லுது. அப்போ கும்பாரின்னு சொல்லி அடிக்கடி இந்த வார்த்தைகளை கேட்கலாம். கடலோரமாக வந்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்க மதம் சார்ந்த பகுதிகளில் அதை சொல்லுவாங்க. அப்போ அப்போ நமக்கு நாங்கள் வந்துக்கிட்டு கடல் தொழில் செய்யக்கூடிய நேரத்தில் நிறைய கிராமிய பாடல்கள், தொழில் சார்ந்த பாடல்கள் அப்படி இப்படியெல்லாம் நாங்கள் பாடுவோம். அப்போ நமக்கு ஒரு கும்பாரி ஒரு இதழ் நடத்தணும், அது ஒரு மாத இதழ் மாதிரி நடத்தணும். அதில் நம்ம மீனவருடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் அதில் எழுதணும். அதில் எங்கள் கிராமிய பாடல்கள், நாங்கள் தொழில் செய்யக்கூடிய விதத்தில் பாடக்கூடிய பாட்டுகள் அதையெல்லாம் பதிவு செய்யணும். அப்படி உள்ள ஒரு நோக்கத்தில் தான் அந்த கும்பாரி இதழ் மாத இதழை நானும் என்னை கூட சப்போர்ட்டிங்காக இன்னொரு ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் வந்து அவர் வந்துக்கிட்டு படிச்சுட்டு இருந்த ஆள், படிப்பு முடிஞ்சு அவர் எம்ஏ பிஎட் லிட்ரேச்சர் படிச்சிருந்தார். அவர்கிட்ட சொல்லி சரி அவரும் வந்து சரி தொடங்குவோம் அப்படி ஒரு ஆர்வமாக நாங்கள் தொடங்கினோம். அது நல்லா போச்சு. முன்னாடியே அதுக்கு முதல் இது ஒரு 1000 புக்கு போட்டோம். ஊரில் நிறைய பேர் வாங்கி படித்தாங்க. 5 ரூபா தான். அதில் வந்து எங்கள் கடல் சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமாக வரும். அப்படி தான் அந்த கும்பாரி மாத இதழ் தொடங்கணும். அப்படி ஒரு 2 இதழ் வந்து நல்லா நடத்தணும். 3வது இதழ் வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஆள் வேலை கிடச்சி அவர் போயிட்டார். நானும் கடல் பக்கமாக கடலில் தொழில் செய்ய நானும் கிளம்பிட்டேன். அதோடு அந்த பத்திரிகை வந்து நின்று போச்சு. ஆனால் அந்த பேர் வந்து கும்பாரியில் கூடிய பேர் வந்து பரவலை என்னை பார்க்கும்போதும் மற்றபடி அந்த பத்திரிகைகள் வாங்கி படித்தவங்களுக்கும் அந்த பேர் வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு விருப்பமானதாக இருந்தது. அப்படி இந்த கும்பாரி மாத இதெல்லாம் நடத்தி அப்படி ஒரு சமுதாயத்தில் அப்படி நானும் எனக்கு ஒரு பங்கு, அவ்வளோதான். நான் வேறு என்ன செய்ய முடியும்? அந்த எனக்கு சமுதாயத்துக்கு நான் செய்த ஒரு பங்களிப்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. சிறப்பு, சிறப்பு. இப்போ நீங்க எழுதக்கூடிய நூல் வந்து குஞ்சுரை அப்படின்னு சொல்ல பேரில் நீங்கள் எழுதிட்டு இருக்கிறத வந்து நான் கேள்விப்பட்டேன். இந்த குஞ்சுரைனோட பேரே வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதனுடைய அது என்னன்னே புரிய மாட்டேங்குது. இந்த குஞ்சுரைனா என்ன? நீங்கள் இந்த இந்த நூல் எது சார்ந்த நூல்? அந்த நூலை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். நீண்ட நாளாக வந்து எனக்கு ஒரு கட்டுரை எழுதணும், அதுவும் கடலும் சார்ந்த காரியங்களை வச்சு. கடல் தொழில் நாங்கள் எப்படி செய்தோம், நாங்கள் கடல் தொழில் செய்து கடல்லையும் கரையிலையும் வந்தால் அந்த கிடைக்கக்கூடிய அனுபவங்களை வச்சு ஒரு கட்டுரை நூல் எழுதணும்னு சொல்லி
ஒரு ரொம்ப நாளாக ஒரு கொஞ்சம் ஆர்வம் ஆசை. அப்போ சரி எழுதுவோம்னு சொல்லி என்னுடைய சின்ன வயசில் நடந்த சம்பவங்கள், அதுக்கு பிறகு நான் இப்போ கடல் தொழில் செய்து இப்போ உள்ள சம்பவங்கள், அப்படி 4 கட்டுரைகள், 4 விஷயங்களை கட்டுரையாக எழுதினேன். 4 விஷயங்களை கட்டுரையாக எழுதின பிறகு தலைப்பு போடணும். என்ன தலைப்பு போடலாம்னு பார்த்தா, எனக்கு சின்ன வயசில் எனக்கு ஒரு மேல்மடாலம். நான் பக்கத்து கிராமத்தில் உள்ள ஆட்கள் எங்கள் ஊரில் நடைப்பயணமாக வந்த காலங்கள் அது 1960க்கு அந்த காலங்கள்லாம் நடைப்பயணம் தான். வாகன போக்குவரத்து கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கும் தொடர்பு கிடையாது. கடலோரம் நடந்து தான் போவாங்க. கல்யாணம் காட்சி கல்யாணம் அப்படி வந்தால் கூட நடந்து தான் வருவாங்க. கல்யாணம் வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பொண்ணு கிட்ட நடந்தே போவோம், அந்த மாதிரி காலம். அப்போ எங்கள் கிராமத்துக்கு வந்தான்னா எங்கள் கிராமத்தை குஞ்சுரைன்னு சொல்லுவோம். குஞ்சுரை ஆட்களை குஞ்சுரக்காரன் அப்படி சொல்லுவான். அப்போ எனக்கு ஒரு சந்தேகம், எதுக்கு நம்ம ஊரை குஞ்சுரைன்னு சொல்லுதான் சொல்லி எனக்கு ஒரு எழுதணும். அதுக்கு அப்போ இப்போ எழுதின புக்குக்கு குஞ்சுரைன்னு சொல்லி தலைப்பு போட்டேன். இப்போ எழுதின கட்டுரைக்கு குஞ்சுரை தலைப்பு. அப்போ எல்லோரும் கேட்டாங்க, என்னையா குஞ்சுரைன்னு என்ன ஒரு வித்தியாசமாக இருக்குது, ஏதோ ஒரு மர்மமான ஒரு விஷயம் அதில் மறைஞ்சிருக்க மாதிரி தெரியுன்னு சொல்லுவாங்க. அப்போ குஞ்சுரைன்னா என்னன்னு சொல்லி நான் தேடத் தொடங்கினேன். குஞ்சுரைன்னா அது தமிழ் வார்த்தை தானே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படி தேடத் தொடங்கின பிறகு குஞ்சுரைன்னு என்ன தமிழ் அகராதியில் பறவை கூடன்னு சொல்லி ஒரு அர்த்தம் இருக்குது. குஞ்சுகள் உறையக்கூடிய இடம். தாய்ப்பறவை முட்டையிட்டு அது குஞ்சு பொரித்த பிறகு குஞ்சுகளை கூடில் விட்டுட்டு அது இறை தேடி போயிடும். அப்போ அந்த குஞ்சுகள் அங்கே வாழ்ந்திருக்கும். அப்போ அந்த குஞ்சுரை பறவைகள் உறையக்கூடிய குஞ்சுகள் வாழக்கூடிய இடம், அதுதான் அந்த குஞ்சுரைக்கு பேர். குஞ்சுரைக்கு பேருக்கு அர்த்தம் அழகான ஒரு தமிழ் வார்த்தை. அப்போ இப்போ அந்த எழுதின 4 கட்டுரைகளுக்கும் அந்த குஞ்சுரைன்னு சொல்லக்கூடிய தலைப்பை தான் வச்சுருக்கேன். ஆமாம், கொஞ்சம் பேர் அர்த்தங்கள் தெரியாமல் இது பண்ணாங்க, கொஞ்சம் பேர் பாராட்டினாங்க. அது இப்போ அச்சில் இருக்குது, மிக விரைவில் 2-3 மாதத்தில் வந்துடும். பொதுவாக இந்த படத்தோட கதையை பற்றி கேட்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்க, படம் வந்தவரை பாருங்க அப்படி சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த இந்த குஞ்சுரை பெயரும் சரி, அது ஒரு கட்டுரை நூல் அப்படின்னு உள்ள விஷயங்கள் நம்ம தெரிய வரும்போது அதை பற்றின ஆர்வம் வந்து எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. இந்த கட்டுரை நூலில் வந்து அப்படி என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க? எந்த மாதிரியான கட்டுரைகள் வந்து இந்த நூலில் இருக்குது? அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். 1960களுக்கு காலங்கள்லையும் குளச்சலில் வந்து கப்பல் வரும், மணல் ஏற்றுமதி நடந்த காலம். மணல் இங்கே இருந்து கருமணல், இதை இங்கே மணவக்குச்சியில் ஒரு மணல் ஆலை இருக்குது, அந்த மணலை பிரித்து எடுத்து கருமணலை வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க. அது அன்னைக்கு இந்த வள்ளங்களில் தான் மணலை ஏற்றி அதை கப்பலில் கொண்டு அவன்கிட்ட இறக்கி கொடுப்பான். அதெல்லாம் பெரிய கடுமையான வேலை. ஆனால் அந்த அந்த கப்பல் வரக்கூடிய நேரங்களில் கடலோரம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும். வேலை, கப்பல் வந்திருக்கு, துறைமுகத்தில் கப்பல் வந்தாச்சு, நமக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னக்கூடிய காலத்தில் நான் 4ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கேன். ஒரு நாள் நாங்கள் கிளம்பி போயிட்டேன் கப்பல் பார்க்குது. சாயங்காலம் பள்ளிக்கூடம் முடிஞ்சு எல்லா பையன்மாரும் பிள்ளைகளும் வீட்டுக்கு வந்தாங்க. நான் புக்கையும் பள்ளிக்கூடத்தை போட்டுட்டு சரி கப்பல் பார்க்க போக முடியல ஒரு ஆர்வத்தில் கப்பல் பார்க்க வந்துட்டேன். அப்போ கப்பல் பார்க்க வந்து சாயங்காலம் 7 மணிக்கெல்லாம் கப்பல் வந்துட்டேன். குளச்சல் துறைமுகம் வந்து சுமார் வந்து டாலத்துக்கும் குளச்சல் துறைமுகத்துக்கும் 8 கிலோமீட்டர் இருக்கும். கடலோரமாக நடந்தே வந்துட்டேன். இடையில என்ன ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு என்ன பேர் எதுவுமே தெரியாது. கப்பல் பார்க்கணும்லக்கூடிய ஆர்வத்தில் கப்பல் பார்க்க வந்தேன். அப்போ நான் வந்த பிறகு நைட்டு எங்கே தூங்கினேன், நான் என்ன சாப்பிட்டேன், எனக்கு பாதுகாப்பு தந்தா, திருப்பி நான் எப்படி ஊருக்கு வந்தேன்னு சொல்லக்கூடியதை கட்டுரையாக எழுதியிருக்கேன். அதுக்கு அந்த கட்டுரைக்கு தலைப்பு கப்பலை தேடி. இன்னொரு கட்டுரை வந்து 3வது நான் தொழில் செய்யக்கூடிய நேரத்தில், மங்களூரில் தொழில் செய்யக்கூடிய நேரத்தில் நடந்த சம்பவங்கள். ஒரு பையன் தமிழ்நாட்டுக்காரன் தெரியாமல் மங்களூரில் வந்து மாட்டி, அவன் வந்து கொஞ்சம் மனநிலை தவறி இருந்தான். அவனுக்கு பேர் ஊர் எதுவுமே தெரியாது. ஒரு சூழ்நிலையில் ஏதோ அவன் ராத்திரி கனவுல புலம்புறது மாதிரி புலம்புனான். அப்போ ஒரு பேர் சொன்னான், ஒரு ஊருக்கு பேர் சொன்னான். அதை வச்சு ஒரு கட்டுரை எழுதினேன். எழுதி அப்போ ஃபோனெல்லாம் கிடையாது. நானே வந்து அவன் சொன்ன ஊருக்கு பேரை வச்சு ஒரு கடிதம் எழுதி அவன் சொன்ன அட்ரஸுக்கு அனுப்பி வச்சேன். அந்த கட்டுரைக்கு பேர் கடிதம் விடுதூது. பழைய காலம் சொல்லுவாங்கள்ல, புறா விடுதூதுன்னு சொல்லி. சரி இதை எழுதி போட்டு பார்ப்போம், இது போய் அவனுக்கு நல்ல நேரம் இருந்தால் இந்த கடிதம் அவனை வீட்டில் போய் சேரும், அவனை தேடி யாராவது வருவாங்க, அப்படி ஒரு கண்டுபிடிச்சேன். அந்த கடிதம் வந்து பயனுள்ளதாக இருந்தது. அந்த காலம்
பார்த்துக்கிடுங்க. அந்த கடிதம் எவ்வளவு இப்போ சொல்லுவீங்க நீங்கள், முகநூலில் போட்டால் தெரியும், அப்படி தெரியும், இப்படி தெரியும்னு சொல்லுவீங்க. அன்னைக்கும் நடந்தது. அன்னைக்கும் இதெல்லாம் நடந்தது. நடக்கணும்னு நினச்சா அது நடக்கும். எல்லாமே நம்மள்ட்ட தான் இருக்குது. அப்படி அந்த பையனை கொண்டு ஊரில் அனுப்பி அந்த வீட்டில் நாங்கள் போயிருந்தோம். நான் என் மனைவி. அதை வச்சு ஒரு கட்டுரை. அதுக்கு பேர் கடிதம் எடுத்தது. இன்னொரு கட்டுரைக்கு பேர் நிர்யாதராய். நிர்யாதராயின்னு சொல்லக்கூடியது மலையாள வார்த்தை. அது ஒரு கட்டுரை. ஒரு மனுஷன் தொழிலுக்கு வந்த மனுஷன் ஊருக்கு வரக்கூடிய நேரத்தில், மங்களூரில் இருந்து ஊருக்கு வரக்கூடிய நேரத்தில் ட்ரெயினில் அடிபட்டு இறந்து போய் அது ஒரு தகவலாக பேப்பரில் வந்திருந்தது. அப்போ அது நம்ம ஆள் தானா, நம்ம கூட தொழில் செய்த ஆள் தானா, அப்படி ஒரு பேப்பர் செய்தி வந்திருக்கு. அதை ஒரு ஆள் எல்லார்ட்டையும் காட்டுதார். இப்படி ஒரு ஆள் ட்ரெயினில் அடிபட்டு இறந்து போயிருக்காரு, ஃபோட்டோ வந்திருக்கு பாருங்கள், உங்கள் கூட தொழில் செய்த ஆள் மாதிரி தெரியுது. அப்போ நாங்கள் நிற்கிறது கர்நாடக மாநிலம் மங்களூர். பேப்பரு மலையாள பேப்பரில் வந்திருக்கு, மலையாள மனோரமா பேப்பரில் அந்த செய்தி வந்திருக்கு. அடிபட்டு இறந்து போனாலும் தமிழ். அப்போ சரி அதையும் பார்த்துருவோம். அது என்ன, அது இப்படி நம்ம ஆள் தானா, நம்ம கூட தொழிலுக்கு வந்த ஆள், ஒருவேளை இவராக இருந்திருந்தால் இந்த தகவல் வீட்டுக்கு தெரியாமல் இருந்தால் அவர் இந்த பூமியில் பிறந்தது தெரியும், இறந்ததும் அவர் என்ன ஆனாரடியில் இப்படி தகவல் தெரியாது அப்படின்னு சொல்லி நான் அதை விசாரிக்க நான் போனேன். போயிட்டு அதை பற்றி உள்ள தகவல்கள், அது அந்த ஆளை கண்டுபிடிச்சேனா, அதுக்கு பிறகு என்ன நடந்தது, அதை பற்றி உள்ளதை சுவராசியமாக ஒரு கட்டுரையாக எழுதியிருக்கு. அப்படி 4 கட்டுரைகள் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் அந்த இப்போ வரப்போகிற புஞ்சுரை இன்னைக்கு சொல்லக்கூடிய கட்டுரை தொகுப்பு. நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருக்கீங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த சமூகம் மீதான ஒரு அக்கறை கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய அந்த பேச்சும் உங்களுடைய செயல்பாடுகளும் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சமூகம் மீதான ஒரு அக்கறை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சமூகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு உண்டா? நீங்கள் இந்த சமூகத்துக்காக ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக நானும் எங்கள் மாவட்டத்தை விட்டு மற்ற தொழில் சார்ந்து கொஞ்சம் படிப்பறிவு இருக்குது. சரி கேரளா பக்கம் நல்ல தொழில் நடக்கு, அங்கே போனால் நல்ல இயந்திரத்துக்கு உதவியோட தொழில் செய்து முன்னேறலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் வந்த உடனேயே ஒரு 1979 80லேயே நான் கேரளா பக்கம் தொழிலுக்கு போயிட்டேன். அங்கே போயாச்சுன்னா அங்கே உள்ள தொழில் கலாச்சாரி ஜனங்களுக்கு வாழ்க்கை முறைகள் நல்ல நாகரீகம் அவங்க இதெல்லாம் பார்த்த பிறகு என்ன நம்ம கிராமங்கள்லாம் ரொம்ப இதாக இருக்குது. ஊர் பூரா கல் விற்குதான், சாராயம் விற்குதான், எல்லாமே ஜனங்களெல்லாம் குடி போதையில் இருக்கான், ஒரு முன்னேற்றம் இல்லை. வீடுகள் ரொம்ப சின்னதாக ஓலை வீடுகளாக இருக்குது. கொஞ்சம் நம்ம ஊரையும் கொஞ்சம் நாகரிகமாக நம்ம கிராமத்தையும் கொண்டு வரணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்வத்தில் நான் ஒரு இளைஞர் மன்றம் ஒரு மன்றத்தை உண்டாக்குனேன். என்னை போல் எனக்கு நண்பர்கள் எல்லா இளைஞர்களும் சேர்ந்து ஒரு இளைஞர் சங்கம்னு ஒரு சங்கம் உண்டாக்கணும். உண்டாக்கி ஊரை சுத்தப்படுத்துது. 2வது அன்னைக்கு கழிப்பறைகள் கிடையாது. ஊருக்கு வடக்கால தனியாக இருக்க தோட்டங்கள் துறவுகள் இருக்கும், அங்கே தான் பெண்கள் கழிப்பறை. அப்போ ஊர் இல்லாத பண்ணணும்னு சொல்லி பெரிய 50-60 சென்ட் பூமி அளவில் ஓலை இந்த கிடுவு கொண்டு, தென்னை ஓலை கிடுவு கொண்டு இப்படி சுற்று வட்டாரமாக பெண்களுக்கு கழிப்பறை ஒன்று உண்டாக்கி கொடுத்தோம். மது ஊரில் இருந்து ஒழிக்கணும். மதுவை ஒழிக்க முடியாது, என்னென்னா எங்கள் சமுதாயத்துக்கு மது தேவை. இந்த கடலுக்கு போயிட்டு வரும்ப வெற்றிலை அதிகமாக போடுவாங்க, பீடி சிகரெட் இழுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வெற்றிலை தான் கடலுக்கு போகும்போது கொண்டு போகிறது, அதுதான் உணவு, இரவு உணவு. அப்போ மது குடிக்கிறது எங்கள் சங்க இலக்கியத்துலேயும் மதுவை கடலை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ நாங்களும் ஊருக்கு உள்ள விற்றாங்களா, அப்போ ஊரை விட்டு அதை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு மது ஒழிப்பு சங்கத்தை உண்டாக்கணும். அப்போ அந்த டைமில் கருங்கல்ல இப்போ எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அன்னைக்கு கருங்கல் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, குளச்சலில் தான் போகணும். அப்போ குளச்சலில் போய் அங்கே உள்ள டிஎஸ்பியை பார்த்து நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஊருக்கு உள்ள சாராயம் காய்க்குதாங்க, கல் விற்குதாங்க, இப்படியெல்லாம் இருக்குது, அவரும் சப்போர்ட் பண்ணி ஒரு வில்லேஜ் விஜிலியன்ஸ் கமிட்டின்னு ஒன்று உண்டாக்கணும். அன்னைக்கு அந்த மது ஒழிப்பு சங்கத்துக்கு நான் தான் தலைவர். ஒரு 20 பேர் எல்லாருமா சேர்ந்து ஊரில் ரொம்ப போராடி எடுத்து ஊருக்கு உள்ள யாருமே மது விற்கக்கூடாது இல்லக்கூடிய அளவுக்கு மதுவை ஒழிச்சிட்டோம். ஜனங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு மது வெளியில் ஊருக்கு வெளியே ஆகி போச்சு. அப்படி ஒரு அமைப்பு கொண்டு வந்தோம்.
சமுதாயத்துக்கு அது தேவை. அதுக்கு பிறகு வந்துக்கிட்டு கொஞ்சம் ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு. அப்போ ஒரு சேவா சங்கம்னு சொல்லி கத்தோலிக்க சேவா சங்கம்னு ஒரு அமைப்பு இருந்தது. பார்த்துருக்கோம். தாய் தகப்பன் முன்னோர்களெல்லாம் அந்த இதில் இருந்திருக்காங்க. அது ஜெபம் அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் நல்லா இருக்கும். திருப்பி அதை தொடங்கினோம். அதை தொடங்கி ஊரில் வந்துக்கிட்டு கத்தோலிக்க சேவா சங்கத்தை நாங்கள் இளைஞர்கள் சேர்ந்து தொடங்கி நாகர்கோவில் தான் தலைமை, கோட்டாறு மறை மாவட்டம். மாதத்துக்கு ஒரு முறை அங்கே கூட்டத்துக்கு போகணும். பஸ் இருக்காது, எப்படியோ போய் சேருவோம். திருப்பி அங்கே எதுவும் சினிமா கினிமா பார்த்துட்டு ஊர் வந்து சேருவோம். அதுதான் எங்களுக்கு நகரம். அன்றைக்கி நாகர்கோவிலில் போயிட்டு வரதுன்னா பெரிய சாதனை. நாகரில் போயிட்டு வந்திருக்கேன். என்னென்னா பஸ்ஸு கிடையாது, எப்படியோ போயிட்டு எப்படியோ வந்து சேர்ந்துருவோம், அவ்வளோதான். அப்போ அந்த டைமில் வந்து ஜனங்களுக்கு உதவி செய்யணும். ஒரு அப்படி தாங்க இதை வீடுகள், ஓலை வீடுகள் கட்டும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதுபோக கட்டுமரங்கள் வந்து தனியாக போகிறவங்க கரை திரும்பினா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதை மேலே இழுத்து வச்சு கொள்ளுது. அதுபோக பள்ளிக்கூடம் போகாத காலங்களில் பள்ளிக்கூடங்களுக்கு பிள்ளைகள் போகாதவங்களுக்கு சாயங்கால நேரம் வந்துக்கிட்டு பாடம் சொல்லி கொடுக்குது. 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸு புக்கை வச்சு அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்போம். அதை வந்து முறைசாரா கல்வின்னு சொல்லியும் அதுக்கு பேர் இருந்தது. நாங்கள் அதை செய்தோம். அப்படி ஊரில் கொஞ்சம் எழுத்தறிவுகளை கொண்டு வந்தோம். அது பிறகு ஆட்களுக்கு பேப்பர் படிக்கணும், நீங்கள் வாசிப்பியாளில் வந்து பேப்பர் படிங்க, அப்படி ஊருக்கு உள்ளேயே ஒரு வாசிப்பு சாலையை கொண்டு வந்து ஊரில் இருந்து ஆட்கள்கிட்ட காசு துணைசம் வாங்கி பேப்பர் வாங்கி போடுவது, பத்திரிகைகள் வாங்கி போடுவது, அப்படி ஒரு விழிப்புணர்வு படிப்பு சார்ந்து ஒரு சுத்தம், ஊருக்கு சுத்தம் வேணும், ஒரு ஊர் கட்டுப்பாடாக இருக்கணும், எப்போ பார்த்தா குடி அடி சண்டையாக இருக்கக்கூடாது, அப்படி அந்த மாதிரி வந்து ஊருக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்தோம். அதுக்கு பிறகு காலம் மாற 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 ரொம்ப வேகமாக ஊர் வந்து முன்னேற்றம் வந்தது. அப்படி அதெல்லாம் 1980க்கு உள்ளேயே செஞ்சு முடிச்சிட்டோம். எனக்கு உங்ககிட்ட இன்னொரு கேள்வி. இப்போ நீங்கள் முழுக்க முழுக்க கடல் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஃபுல்லாக எழுதிட்டுருக்கீங்க. உங்களால் வந்து கடல் தொழிலையும் பார்த்து இந்த எழுத்தை உங்களால் பார்க்க முடியுதா? கடல் தொழில் செய்யும்போதே இந்த எழுத்தை எப்படி உங்களால் கவனிக்க முடியுது? ரெண்டும் எப்படி? அதுதான் எனக்கு புரியலை. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது எங்கள் தொழில் வந்துக்கிட்டு கடுமையான தொழில், கடலில் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் அந்த எழுதணும், கடல் அனுபவங்களை எழுதணும், அப்படி ஒரு ஆர்வம் இருந்ததுனால நாங்கள் 1990க்கு பிறகு கடல் தொழில் வந்துக்கிட்டு நித்தம் போயிட்டு வந்த தொழில் திசை மாறி கடல்லையே தங்கி கிடந்து மீன் பிடிக்கக்கூடிய நிலைமை வந்தது. அப்படி கிடந்து மீன் பிடிச்சாதான் எங்களுக்கு பொருளாதார மேம்பாடு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த நேரங்களில் கடலில் வந்து எப்பொழுதும் கடல்லே இருக்கோமா, சரி சில குறிப்புகளை எழுதுது, ஏதோ மனசில் தோணக்கூடியதை எழுதி வைக்கிறது. திருப்பி 3 மாதம் வந்துக்கிட்டு கடல் தொழில் வந்து மீன்பிடி தடைக்காலம் வரும். அந்த நேரத்தில் மழைக்காலம். அப்போ ஊரில் இருந்து அதை எழுதினது எல்லாம் படித்து அதில் தேவையானதை எடுத்து இதை ஒரு புக்காக போட்டால் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய நோக்கத்தில் அப்படி தான் எனக்கு எழுத்தில் உள்ள ஒரு ஆர்வம் புத்தகமாக மாறுச்சு. நான் எழுதினதை அப்படி தான் எனக்கு முடியும். என்னென்னா ஒரே அடியாக எழுத்தில் இறங்க முடியாது. காரணம் என்னென்னா தமிழ்நாட்டு அளவில் எழுதுவனுக்கு கெதி கேடு என்னவனு எல்லாருக்கும் தெரியும். அவன் புக்கு எழுதுனா அவனு வீட்டில் என்ன நடக்கும், அவனுக்கு சோறு அங்கே அவனுக்கும் சோறத்தாது, வீடும் பட்டணி தான். அதுதான் தமிழ்நாட்டில் உள்ளது. ஆனால் கேரளா பார்த்துருக்கு, புக்கு எழுது தான். கேரளா பக்கம் போனால் எனக்கு கொஞ்சம் மலையாளம் தெரியும், நான் அங்கே போய் மலையாள புக்கு வாங்க போவேன். அங்கே போனால் கேரளா எழுத்தாளர்களுக்கெல்லாம் என்ன மரியாதை வச்சுருக்கான், ரொம்ப மரியாதை வச்சுருப்பான். மாஸ்டர்னு கூப்பிடுவான், அவ்வளோ அருமையாக மரியாதை வச்சுருக்கான். சரி, அப்போ நமக்கு எழுதுவோம், ஏதோ நம்மளை தெரிஞ்சதை எழுதுவோம். நமக்கு என்னைக்காவது ஜனங்கள் எழுத்தாளர்களை மதிக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் தான் திருப்பி என்னுடைய அனுபவங்களையும் நான் கண்டதையும் புத்தகமாக எழுதி வெளியிட தொடங்கினேன். எல்லாமே எனக்கு வாழ்வியல், கடல் தொழில், சமுதாயம் சார்ந்த விஷயங்களை தான் நான் எழுத தொடங்கினேன். அது எனக்கு திருப்தியாக இருக்குது. அப்படி தான் எனக்கு எழுத்து பணி. இப்போ எனக்கு வயசு 69 முடிய போகுது. முன்னாடி மாதிரியெல்லாம் கடல் தொழில் இப்போ முன்னேற்றமாக இருந்தாலும் ரொம்ப கடுமையாக இருக்குது. வலிமை உள்ளவனுக்கு தான் இனி கடல் தொழில் செய்ய முடியும். அப்படி உள்ள ஒரு சூழ்நிலை வந்தது. பெரிய பெரிய போட்டு வலைகள், பெரிய பெரிய வலைகள், 5 நாள் 3 நாள் தங்கள் தொழில் செய்த காலம் போயிட்டு
10 நாள் 15 நாள் 30 நாள் 40 நாள் தங்கி கிடந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு அவலம். அப்போ நான் நினைக்கிறேன், மனித வாழ்க்கையில் இது தேவையா? இப்படியே வாழ்க்கை பூரா கடல்லே கிடந்து மீனை பிடிச்சி பிடிச்சி என்னைக்காவது கரை வந்துட்டு திருப்பியும் கடலுக்கு போயிட்டே வந்தால் நம்மளை தெரியாமலே நம்ம காலம் போயிடுது. கடைசியில் ஒரு 60 வயசெல்லாம் வந்தாச்சுன்னா உடம்புலேயும் பிழை இருக்காது, பையிலையும் காசு இருக்காது, ஒரு சேமிப்புன்னு கிடையாது, சேமிக்க முடியவும் செய்யாது. கடலில் போய் என்னத்தை சேமிக்க முடியும்? அங்கே என்ன கிடைக்கும்? எல்லாம் 40 நாள் கடலில் கிடந்து தொழில் செய்துட்டு கரை வந்தாலும் வருமானம் மீன் இல்லைன்னா 10 லட்சம் நஷ்டம். அதுக்கு இடையில் ஸ்லோனுக்காரன் பிடிச்சி தான் போட்ட, பாகிஸ்தான்காரன் பிடிச்சி தான் எங்கேயாவது போட்டு ரிப்பேர் ஆகி போனால் டீகாப்ரியோ தீவில் ஒதுங்கி அங்கே எவனாவது பிடிச்சிட்டு போகிறான். நீங்கள் பார்க்குறீங்கள, அப்படி எங்கள் மீன் கடல் தொழில் வந்துக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அங்கே ஒரு சுதந்திரம் இல்லை. கடல் எங்கள் தாய் வீடு, கடல் எங்கள் சொத்து, கடலை நம்பி தான் நாங்கள் இருக்கோம், கடலை நம்பி தான் ஆண்டவன் எங்களை படைச்சான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி உள்ள தொழிலையும் எது ஒரு முன்னேற்றம், எங்களுக்கு ஒரு சுதந்திரம், எங்களுக்கு ஒரு பூரண வருமானம், அப்படி எதுவுமே இல்லை. ஏதோ காலத்துக்கு உலகத்தோடு ஒட்ட ஒழுகணும்னு சொன்ன மாதிரி நாங்களும் எங்கள் வேலையை பார்த்துட்டே இருக்கோம், எங்கள் லைஃப்பும் போயிட்டே இருக்கு. நான் இந்த வருஷத்தோட கடல் தொழிலை குறைச்சிட்டேன், முடியாது, கடல் அதுக்குள்ள வயசும் தாண்டி போச்சு. அப்படியே மெல்ல மெல்ல கடல் தொழிலை குறைச்சிட்டு இன்னும் எழுத்து சார்ந்து, மற்றபடி விழிப்புணர்வு, சமுதாயத்துக்கு விழிப்புணர்வு சார்ந்து ஏதாவது செய்யலாம்னு தான் இப்போ நான் இருக்கேன். வேறு எதுவும் இப்போ இல்லை சொல்லுது. இப்போ நீங்கள் வந்து நிறைய புத்தகங்கள் வெளியிட்டிருக்கீங்க, பத்திரிகை நடத்தியிருக்கீங்க, நிறைய சமூக பணிகள் வந்து செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு உள்ள ஆசைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? எந்த நூல் எழுதலாம் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? உங்களுடைய இந்த எதிர்கால அந்த எண்ணங்களை பற்றி சொல்லுங்களேன். சரி, உங்கள் கேள்வி வந்து அருமையான கேள்வி. அது வந்து எதிர்கால சம்பந்தப்பட்ட ஒரு அருமையான கேள்வி. எனக்கு ஆசை என்னன்னா, இப்போ இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறைக்கு வந்துக்கிட்டு ரொம்ப வசதி வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்காங்க. அன்னைக்கு உள்ள வாழ்க்கைன்னு உள்ள வாழ்க்கையும் பார்த்தா, சின்ன வயசு வாழ்க்கைகளை பார்த்தா ஏணி வச்சாலும் எட்டாது, அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. நமக்கு அந்த இயற்கைக்கும் அந்த நாகரிகத்துக்கும் அதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். ஆனாலும் அந்த வாழ்க்கையின் தராதரம் சரியில்லை, அது ஒரு கட்டுப்பாடு இல்லை, எல்லாமே சுகமாக இருக்குது, எல்லாமே இன்பமாக இருக்குது. அப்போ நல்லது தான். ஆனாலும் மனிதனுக்கு எல்லாமே இன்பமாக இருந்தாலும் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. அப்போ இன்னும் என்னென்னா, இன்னும் இந்த இளைய தலைமுறைக்கு நமக்கு ஏதாவது செய்யணும். அதில் நமக்கு எழுத்து சார்ந்து அந்த பிள்ளைகளுக்கு புத்தக அறிவு கொண்டு வரணும், எழுத்து சார்ந்து கருத்தரங்குகள் அவங்களுக்கு நடத்தணும். ஒவ்வொரு கிராமத்திலையும் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களை ஒன்றிணைச்சி ஒவ்வொரு கிராமத்தையும் நம்ம அறிவு, ஒழுக்கம், திறமை சார்ந்து அவங்கள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விருப்பம் இருக்குது. அப்போ இன்னும் சிறுவர்களுக்கான நூல் எழுதணும். இப்போ எல்லாமே இப்போ வந்து ஒரு நெய்தல் சார்ந்து எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எழுத்தாளர்கள் ரொம்ப ஆர்வமாக எல்லாமே நல்லா செய்துட்ருக்காங்க, நிறைய நடக்குது, நிறைய மாற்றம் இருக்குது. ஆனால் சிறுவர்கள் சார்ந்து இளம் சிறார்களுக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்து அல்லது படிப்பு சார்ந்து ஒன்றுமே இதுவரை இல்லை. அதை ஒன்று கொண்டு வரணும்னு ஒரு ஆசை இருக்குது. அந்த சிறுவர்களையும் நல்ல அவங்களுக்கு கதை, கவிதை, கட்டுரை, அவங்க இந்த இப்போ உள்ள என்ன சொல்ல ஊடகம், வாட்ஸ்அப்பு, முகநூல், இன்ஸ்டாகிராம் என்னெல்லாமோ நடக்குது, அதுவும் வேணும். அது சார்ந்து இப்படியும் ஆழமாக சமுதாயம் சார்ந்து நம்ம முன்னோர்கள் வாழ்க்கை எப்படி, அவங்க எப்படி இவ்வளோ கஷ்டத்தில் எவ்வளோ ஒழுக்கமாக எவ்வளவு பண்பாடாக வாழ்ந்திருக்காங்க, அவங்க உழைப்பு, அவங்க வாழ்க்கை தரமெல்லாம் இன்னும் இந்த தலைமுறை கிடைக்காது, அது நடக்காத விஷயம், அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. அதை நம்ம அவங்களுக்கு எடுத்துரைக்கணும், எழுத்து மூலமாக அதை அவங்களுக்கு கொண்டு வரணும்னு இல்லக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்குது. அப்போ நாடகங்கள், பாடல்கள், கலை சார்ந்து ஓவியம், அது இது இதெல்லாமே எங்களுக்கு எங்கள் சமுதாயத்துக்கு தேவையாக இருக்குது. அதுக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை பற்றி தான் நான் கொஞ்சம் செய்யணும்னு சொல்லக்கூடிய ஆசை இருக்குது. இப்போ அதுதான் இருக்குது. ஒரு வயதுக்கு மூத்த ஒருத்தரா, ஒரு முதிர்ந்த ஒரு எழுத்தாளரா,
இன்னைக்கு வரக்கூடிய புதிய எழுத்தாளர்களுக்கு அல்லது இளம் எழுத்தாளர்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? சுனாமிக்கு முன்னாடி கடலோரத்தில் வந்து எழுத்தாளர்கள் வந்து ரொம்ப கம்மி, குறைவு. என்னென்னா எழுத மாட்டாங்க. எழுத மாட்டாங்கன்னா படிப்பறிவும் குறைவு. அதை இப்போ எழுதி என்ன செய்ய போகிறோம், அது வந்து என்ன அதை புக்கா போட்டு எங்கே விற்று யார் படிக்க போகிறான் அப்படி இருந்தது. ஆனால் இந்த சுனாமிக்கு பிறகு ஒரு படிப்பில் வந்து ஒரு புரட்சி நடந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் எங்கள் முக்கூர் இன சமுதாயம் சார்ந்து எல்லாருமே படிக்கணும், வீட்டில் யாருமே படிக்காமல் இருக்கக்கூடாது, எல்லாரும் நல்ல மெயின் கல்வி வேணும் அப்படின்றக்கூடிய ஒரு விழிப்புணர்வு வந்தது. அப்படி நிறைய பள்ளிக்கூடங்கள், இல்லை இங்கிலீஷ் மீடியம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வாய்ப்புகள் வந்தது. அதை எல்லாருமே பயன்படுத்தி அவங்க அதில் நிறைய பேர் எழுத்தாளர்கள் ஆனாங்க. எழுத்தாளர்கள் எழுதிட்டு இருக்காங்க, எழுத தொடங்கி இருக்காங்க. ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். காரணம் அந்த அளவுக்கு அது ஒரு புரட்சியாக நடந்துகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே நெய்தல் எழுத்தாளர்கள் வந்து ரொம்ப பேர் வந்துட்டு இருக்காங்க. வாரந்தோறும் மாதந்தோறும் புதிய புதிய கட்டுரைகள், கதைகள், நாவல்கள், அப்படி கடலில் தொழிலுக்கு போகக்கூடிய ஆட்கள் எழுதின புத்தகங்கள் ஆங்கிலத்தில் வர மொழிபெயர்த்தாச்சு, மலையாளத்தில் மொழிபெயர்த்தாச்சு. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் வந்துட்டு இருக்கு. அது தொடரணும். ஆனால் எழுதினா மட்டும் போதாது, அதை வந்துக்கிட்டு அதை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும். முக்கியமாக எங்கள் சமுதாயத்திலேயே புத்தகங்கள் படிக்கக்கூடிய ஆர்வத்தை தொடங்கணும். அது எழுதவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். இன்றைக்கி சொல்லப்போனால் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டம், எங்கள் முக்கூரையனம் 2 வன்கரங்களுக்கு உள்ள அடங்கி இருக்கு. ஒன்று ஆன்மீகவாதிகள், ஒன்று அரசியல்வாதிகள். அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். புதிய எழுத்தாளர்களுக்கு அவங்க ஊக்கம் தரணும். புதிய எழுத்தாளர்களை அவங்க வந்து அவங்கள கூப்பிட்டு அவங்ககிட்ட விஷயங்கள் பேசணும். என்னென்னா அது இன்றைக்கி உள்ள காலத்தின் கட்டாயம். பணம் கடலோரங்களில் கடின உழைப்பு இருக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் பணம் வருது. பின்ன படிப்புகளில் பிள்ளைகள் நல்ல வந்து முன்னேறி உலகம் பூரா எல்லாம் பறந்துட்டாங்க. எத்தனையோ இலக்கிய அமைப்புகள் வந்தாச்சு. சொல்லப்போனால் வந்துக்கிட்டு கடற்கரை எஃப்எம்னு சொல்லக்கூடிய ஒரு வானொலி வர கடலோரத்தில் உள்ளவங்களை அதை முன்னெடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஆனாலும் எழுத்து சார்ந்து எங்களை வழிநடத்தக்கூடிய ஆன்மீகவாதிகள்கிட்டையோ, எங்கள் வாக்குகளை வாங்கக்கூடிய அரசியல்வாதிகள்கிட்டையோ எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏதோ அவங்க வராங்க, அவங்க காரியங்களை பார்க்குறாங்க, காசு பணம் பார்க்குறாங்க, அவங்க முன்னேறிட்டே போகிறாங்க. 2 பேருமே ஆன்மீகவாதிகளை பார்த்தாலும் ரொம்ப முன்னேற்றமாக போகிறான், அரசியல்வாதிகளை பார்த்தாலும் அவனும் முன்னேறிட்ட போகிறான். அடிமட்டத்தில் நாங்கள் கிடந்து நொந்து நூலாகிட்டு இருக்கோம். எழுதுவோம், எங்களால் முடிஞ்சதை நாங்கள் உலகத்துக்கு எழுதுதோம். ஆனால் காலம் மாறும். புதிய எழுத்தாளர்களை நாங்கள் வரவேற்கிறோம். அவ்வளோதான். வேறு புதிய எழுத்தாளர்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல முடியும்? அவங்க எழுதணும், இந்த பிரச்சனைகளை உலக அறிய செய்யணும். அதுதான் எனக்கு ஆசை. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட இவ்வளோ நேரம் பேசுனதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களும் இவ்வளவு நேரம் வந்து எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களை பற்றியும், உங்களுடைய நூல்கள், உங்களுடைய வாழ்க்கை பயணம், வரக்கூடிய காலத்தில் உள்ள லட்சியங்கள், அது ஆசைகள், எல்லா விஷயங்களும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க. நிச்சயமாக நேயர்களுக்கு உங்களை பற்றிய ஒரு ஒரு பொதுவான ஒரு விரிவான ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இவ்வளோ நேரம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக. கடற்கரை எஃப்எம் சார்பில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். வானொலி நிலையம் மேலும் மேலும் வாழணும், நல்லா வரணும்னு சொல்லி நான் அவங்கள வாழ்த்துதேன். என்னட்ட வந்து என்னுடைய பேட்டி எடுத்து என்னுடைய விஷயங்கள் அந்த எஃப்எம்மில் வாழ நினச்சி ரொம்ப பெருமைப்படுதேன், சந்தோஷப்படுதேன். என்னை தொடர்பு கொண்டு எனக்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கணும்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த இறைமன் சாகர் அவர்களுக்கும், கடற்கரை எஃப்எம் வானொலி நிலையத்துக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் கும்பாரி பவுலின் அவர்களோடு உரையாடினோம். இன்னொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.